குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். மச்சான், இந்த ஆளு காலங்காத்தாலே வந்திருக்கிறத பார்த்தா சரியில்லடோய். ஏய் சுச்சி, காலையிலேயே ஹெச்ஓடியும் பிரின்சிபல் ஸ்டாஃப் இத்தனை பேர் வந்திருக்காங்க, என்னாச்சு? வழக்கமா ஃபீஸ் கட்டணும்னு சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, என்ன காலையிலேயே பிரின்சிபல் எதுக்கு வந்திருக்காரு? இதானே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட், நம்ம வருஷம் ஃபைனல் இயர் படிக்கும்போது டூர் போகும்ல, டூர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட ஸ்டாஃபு. ஸோ யார் யார் டூர் போறீங்களோ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. டூர் டீடைல்ஸ் எல்லாமே மல்லிகா மேடம் சொல்லுவாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் மேடம். இந்த வருஷம் ஃபைனல் இயர் டூர் கொடைக்கானல் போறோம். ஓகே. டூர்க்கான அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 3000. ஓகே மேம், ஃபுட்டு ஸ்டே பண்றது எல்லாமே இந்த 3000லயே வா மேம்? ஏய், 2 டேஸ்ல டூரு சரியா? அந்த 2 நாளுமே அவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் ஸ்டே பண்ண போறோம், புரியுதா? ஸ்டூடெண்ட், சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா மார்னிங் ரீச் ஆகிடுவோம். மார்னிங் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபுட் எடுத்துக்க போகிறோம். நம்மளோட பேகு திங்ஸ் எல்லாமே அந்த ரூம்லேயே வச்சுட்டு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லஞ்ச் ஆனதும் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கே ஃபுட்டு கொண்டு வந்துடுவாங்க. லஞ்சை முடிச்சுட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். மறுபடியும் அதே ஹோட்டலில் வந்து நைட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நைட்டும் ஃபுட்டும் அவங்களே ஹோட்டலில் தந்துடுவாங்க. மார்னிங் எழுந்ததும் அதே ஹோட்டலில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அவுட் ஆகிறோம். அங்கேருந்து புறப்பட்டு வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்ம சுற்றி பார்க்குறோம். நம்ம எங்கே இருக்கோமோ அதே மாதிரி ஃபுட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சேம் ஆஃப்டர்நூன் மாதிரி நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புறோம், அவ்வளோதான். இங்க பாருங்க, காலேஜ் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு லீவு. ஏன் அப்படின்னா வீட்டில் போயிட்டு டூரை பற்றி பேசுங்க, அம்மா அப்பா கிட்ட புரிய வைங்க. நாளைக்கு 3000 வாங்க, மேம் கிட்ட கொடுங்க. நாளைக்கு பஸ்ஸுக்கு அட்வான்ஸு பே பண்ணணும், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வருஷம் ஃபைனல் இயர் டூரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சுச்சி, ஆஃப்டர்நூன் வேற லீவா? இப்படி திடீர்னு டூர் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. என்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் வேற இல்லடி. ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசுற? ஒரு ஜீன் எடுத்துக்கோ, 2-3 டாப் எடுத்துக்கோ, ஒன்றே ஓட்டிடலாம், அவ்வளோதான். மறுநாள் அதே மாதிரி ஒரு ஜீன் எடுத்துக்கோ, 2 டாப் வச்சுக்கோ, இருக்கிறத வச்சு போட்டுட்டு போயிட்டு வந்துடலாம். ஏய் மச்சான், என்னடா திடுதுப்புன்னு டூருங்கிறாங்க? ஆமாம், 3000 காசுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் வீட்டில் போயிட்டு நம்ம அழுது புரண்டு வாங்காங்களையும் அவ்வளோதான். மச்சான், இன்னும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கே எங்கள் அப்பா முடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. நான் வேற இந்த டைமில் போயிட்டு டூர் ஃபீஸ் கேட்டேன்னா என்னை காலேஜே அனுப்ப மாட்டான்டா. மச்சான், ஆனால் டூரை மிஸ் பண்ணிடக்கூடாதுடா. இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, கன்வின்ஸ் பண்ணுறோம். சரிடா, வாங்க எல்லாரும் லஞ்சு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சிவா, கார்த்திக், எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். மச்சான், உன் ஆளு கூப்பிட்டா. நீங்கள் போங்க, நாங்கள் வரோம். ஓகே ஓகே, சீக்கிரம் வாங்க. ஏய், உங்களுக்கு டூர் எல்லாம் ஓகே தானே? எங்க எல்லாருக்குமே ஓகே ஜெனி. ஆமா ஜெனி, காசு மட்டும்தான் இல்ல. ஏய் கார்த்திக், எப்படியாவது எனக்கும் சேர்த்து ஃபீஸ் வாங்கிட்டு வந்துரு. ஏய் சுஜி, என்னடி லவ்வருக்காக நீ தான் போட்டுக்கணும்னு பார்த்தேன். நானே ஓன் தலையில மிளகாரைக்கலான்ட்டு. ஏண்டி அதுக்குள்ளேயும் என்கிட்ட சொல்றியே? எங்க அப்பா சத்தியமா டூரே அனுப்ப மாட்டான்டி. நான் முக்கியமா இருந்தா காசு வாங்கிட்டு வந்துருப்பா, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி ஓகே, எல்லாரும் டீ குடிங்க, நம்ம வீட்டில் போயிட்டு பேசலாம். பெர்மிஷன் வாங்கணும். கார்த்திக், நீ எதுவும் பயப்படாத, வீட்டில் போய் கேளு. இது ஃபைனல் இயர் டூர், யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அடம் முடிச்சு கேட்போம். கண்டிப்பா அனுப்புவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏய் ஜெனி, எங்க அப்பா என்ன மிஸ் பண்ணா கூட கவலைப்பட மாட்டான். காலேஜ் டூர்லாம் மிஸ் பண்ணிட்டு போடான்றான்டி. ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம், வாங்க. வாங்கடா. அம்மா, ஜெனி வந்துட்டியா? வா வா. அம்மா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னம்மா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டியா? கோல்டு மெடல் வாங்கிட்டியா? இல்லம்மா, காலேஜ் டூர் போறாங்க. என்னதே? காலேஜ் டூர்மா. ஏண்டி, தேர்ட் இயர் முடிய போதும் டியூஷன் ஃபீஸும் எக்ஸாம் ஃபீஸும் கட்டுமான்னு சொன்னேன். நான் என்ன வீட்டு பின்னாடி பணமரம் வச்சிருக்கேன், நான் அதை கட்டுவேனா? அதுக்குள்ளேயும் டூர் வெங்காயம் வந்து நிற்கிறேன். என்ன ஊர் சுற்றுறதுக்கு உனக்கு அப்படி டூர் கேட்குதா? போ போ, உள்ள போ. ஏண்டி, பொங்கல் செலிப்ரேஷன் வந்துச்சு, சேலை எடுக்கணும்னு சொன்னேன், சேலை எடுத்து கொடுத்தேன். அடுத்து இந்த ஃபேர்வெல் டேன்னு சொல்கிறேன், அதுக்கு சேம் ட்ரெஸ் எடுக்கணுங்கிற, எடுத்து கொடுக்குறேன். சரியா? சரி போனா போதுன்ட்டு அடுத்து இப்போ டூர்னு வந்து நிற்கிறேன். எக்ஸாம் ஃபீஸு டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் நான் எப்படி கட்டுவேன்? சொல்லுடி, டூருக்கு வேற எவ்வளோ காசுன்னு தெரியல. உங்கள் அப்பா என்ன பேங்கில் சம்பளம் வாங்குறானா? போடி, உள்ள போய் படுறி. நீ காலேஜ் போட்டி வெங்காயம் கடந்துட்டு போகுது, போ. அத்தாடி, டூர்னு சொன்னதுக்கு இந்த பாட்டு வாங்குறமே. அவனுங்க நிலைமையில நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏய், போறியா இல்லையா? போயிட்டேம்மா.
என்னங்க இது அநியாயம்? ஒரு பிள்ளைங்க ஃபைனல் இயர் வந்தது தப்பா? டியூஷன் ஃபீஸ்னு காசு கேட்குறான், பொங்கல் செலிப்ரேஷன் காசு கேட்குறான், ஐவி போகணுன்னு காசு கேட்குறான், ஃபேர்வெல் டேக்கு சேம் ட்ரெஸ் எடுக்கணும்னு காசு கேட்குறான், இப்போ டூர் போகணும்னு காசு கேட்குறான். எங்கே போகிறது? இவனெல்லாம் ஏன் படிக்க வைக்கணுங்கிற நான் படிக்காட்டியும் பரவாயில்ல கிடக்கட்டும். காலேஜ் சேர்க்கும்போது ஒன்றும் செலவில்லைன்னு சொல்கிற வேண்டியது, இப்போ ஊர்பட்ட காசு அப்படின்னு நம்மக்கிட்டே பிடுங்க வேண்டியது. நம்மக்கிட்ட பிடிங்கி காலேஜ் இன்னொன்று கட்டுறானா என்னன்னு தெரியல இந்த காலேஜுக்காரன்.